இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும் இருப்பு கொடுத்துருக்குது. தாவீது ராஜா கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் அப்படின்ற ஒரு சங்கீதம்னு. மஸ்கில் அப்படின்னாக்க ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட உண்மை, மறைக்கப்பட்ட ஒரு போதனை அதில் இருக்குன்னு அர்த்தம். என்ன மறைக்கப்பட்ட போதனை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு தலைப்பு, நம்ம ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரு பாடல், ஆத்ம பசி தீர்க்கும் மருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்குது. ஆத்ம பசி தாகம் தீர்க்கும் மருந்து, அவனியோர் அழியா கற்பக மருந்து, அருமருந்தொரு குரு மருந்து, அகிலமிடேற இதோ திவ்ய மருந்து. அருமையான ஒரு கீர்த்தனை பாட்டு. இந்த பாட்டில் இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது எனக்கு இந்த ஆத்ம பசி தீர்க்கும் ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிற இந்த வரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டு பாடிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இந்த பாட்டு அருமையான ஒரு சாட்சியான பாட்டு. இந்த பாட்டு உலகத்தில் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இது ஒரு தோடி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்ச பாட்டு. அந்த ராகத்துக்கு ஒரு குணம், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் அப்படின்னு. இந்த பாட்டை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜனை பாட வச்சு அவருடைய கம்பீர குரலில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவரை பாட வச்சு யூடியூப்பில் இருக்குது, போட்டு பாருங்கள். ஒரு நோயாளியை படுக்க வச்சு எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஏறி இருக்குது. டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணால் முடியல நம்ம ஆளுங்க. அருமையான ஒரு பாட்டு, ஆத்ம பசியை தீக்கும். இந்த பாட்டை அருமையாக ஒரு முத்து, அது பெரிய, அது வேண்டாம், நம்ம அந்த கதைக்குள்ளே நிறைய முத்து தாண்டவர் அப்படிங்கிறவர் இதுக்கு மியூசிக் போட்டிருக்கார். அவர் ஒரு பெரிய சாட்சி சொல்லியிருக்கார், பாம்பு கடிச்சு இந்த பாட்டை வச்சு. அப்போ இந்த இயேசுவை சர்க்குருவாகவும் அவருடைய வசனங்களை ஒரு மருந்தாகவும் வச்சு எழுதப்பட்ட இந்த ஒரு பாட்டு. இது வெறும் மற்ற துறைகளில் மட்டும் வேலை செய்யாது. நம்மளுடைய ஆத்மா இருக்கிற பசியை நீக்கும். உடல் பசியை நீக்கிறது என்ன கிடையாது, மருந்து கிடையாது. உடல் பசி தீந்துடும். பசி எடுத்தால் 4 இட்லி சாப்பிட்டா அதோடு முடிஞ்சிடும். திரும்ப உங்களுக்கு பசி எடுக்க 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த ஆத்ம பசி உள்ளே போட 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 நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய என்ன ஆகிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்போம், சொல்லிகிட்டே இருப்போம். இந்த ஆத்ம பசி இருந்தால் தான் உங்களுக்குள்ளார வரும். வசனங்கள் உள்ளுக்குள்ளார போனால் தான் இடத்துல வேலை செய்யும். எல்லா துறையிலும் வேலை செய்யுமா செய்யாதா? ஆண்டவருடைய வசனம் எல்லா துறையிலும் வேலை செய்யுமா? மருத்துவத்துறையில் வேலை செய்யுமா? இசைத்துறையில் வேலை செய்யுமா? விளையாட்டுத்துறையில் வேலை செய்யுமா? இசைத்துறையில் வேலை செஞ்சிச்சா? யார் மூலியமாக சாட்சி கிடச்சிச்சு? 2 ஆஸ்கார் வாங்கின ரகுமான் சொன்னார், ஏஆர் ரகுமான் சொன்னார், உங்களுக்கு யாரை பார்க்கணுன்னு ஆசை திரும்ப அப்படின்னா எனக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுன்னு ஆசைன்னு சொன்னார். அவருடைய அந்த வசனங்களில் ஈர்க்கப்பட்ட, போதனைகளில் ஈர்க்கப்பட்டவர் சொன்னார். குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம்ஸ் சொன்னாங்களா, நேற்று உலகம் பூரா சுவிசேஷம் அறிக்கப்பட்டது. நான் ஒரு 10 நிமிஷம் இந்த சங்கீதம் முடிச்சிடறேன். ஆனால் உலகத்தோடு நீங்கள் சம்மந்தப்பட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜானு, ரூபன், பாலா, இவங்கெல்லாம் இந்த நியூஸ் கேட்டிங்களா? நீங்கள் நேற்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை கேட்டிங்களா? உலகம் பூரா அறிவிக்கப்பட்டுச்சு, கேட்டிங்களா? எந்த டிவியை திறந்தாலும், எந்த சேனலை திறந்தாலும் கேட்டிங்களா? எங்கள் வீட்டில் டிவி இல்லை. டிவி நான் மாட்டல, வாங்கி வச்சுட்டேன் பேசாமல். புது வீட்டில் போய் நான் மாட்டல, ஆனாலும் அப்டேட்டில் இருக்கிறேன். டிவி நேற்று பார்த்தவங்கெல்லாம் பார்த்தீங்களா பார்க்கலையா? சாம் பார்த்தியே பார்க்கலையா? என்னது, என்ன விஷயம்? உமன் கிரிக்கெட்டில் நேற்று ஐசிசி கப்பில் செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணமான பெண் யார்? ஒரு பாஸ்டரோட மக, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பாஸ்டரோட பொண்ணு. அநேக முறை அவளுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவல் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா எங்கள் பீரியடு தெரியும், 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கிரிக்கெட்டை விடாமல் பார்த்துட்டு இருந்த ஆளுங்க தான் தெரியும். அந்த காலம் தமிழ்நாடு கிரிக்கெட் கவுன்சில் ஒரு பிராமின் கையில் தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணமாசாரி, ஸ்ரீகாந்த், ஆமாம், WV ராமன்,
அது மாதிரி ஒரு எல்லாம் பிராமின்ஸ் தான் இருப்பாங்க அதில். அப்போ ராபின் சிங்னு ஒரு அருமையான நம்ம ஒரு பையன் நம்ம இருந்தால் அப்படி வாய்ப்பே கொடுக்கல. ஆனால் கடைசி அவனுக்கு 40 வயசு ஆனதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்தாங்க. அருமையாக விளையாண்டா அப்படி. அதே மாதிரி தான் இந்த மகளுக்கு. இவ அருமையான ஒரு ஆராதனை வீராங்கனை. நான் அதுக்கப்புறம் தான் நேற்று நைட்டு போட்டு பார்த்தேன். அவ்வளோ ஒரு அருமையாக ஆராதனை நடத்துகிறா அந்த பொண்ணு. 25 வயசு தான் ஆகுது. அவள் ஒரு சுவிசேஷம் அறிவிச்சா. கேட்டியா சாம்? என்ன சொன்னா கேட்டியா? என்ன சொன்னா? என்ன வசனம் சொன்னா? எங்கே அந்த வசனம் எங்கே இருக்குது? பேட்டி எடுக்கிறாங்க அவளை. நாட் அவுட் 127 ரன் அடிச்சிருக்கிறா. நாட் அவுட் 300 ஸ்கோரை கடந்து போயிருக்கிறா. அவளை கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டதுக்கு அவள் என்ன பதில் சொன்னா? எதையோ பேசிக்கிட்டே இருந்தியம்மா நீ விளையாடும் போது, என்ன நீ உனக்குள்ளார பேசிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறார் அவர். பேட்டி எடுக்கிறதுக்கு அவள் என்ன சொல்கிறா? நான் பைபிள் ஸ்கிரிப்சரை பேசிகிட்டு இருந்தேன் எனக்குள்ளார அப்படின்னு சொல்கிறான். பைபிள் ஸ்கிரிப்சர் பேசிகிட்டு இருந்தேன்னு. என்ன பேசிகிட்டு இருந்த? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கணும் புதிய ஏற்பாட்டில் சொல்லிப்பா ஆழமாக போய் சொல்லியிருக்கா பாருங்க. யாத்திராகமம் 14 வசனத்தை சொல்லியிருக்கிறா. சோர்ந்து போயிட்டா. 100 ரன் அடிச்சிட்டா. எவ்வளோ நேரம் கிரவுண்டில் நின்று அடிச்சிட்டா? அடிக்கிறதுல 6 அடிக்கிறா, 4 அடிக்கிறா. சோர்ந்து போயிட்டா. அவள் என்ன சொல்கிறா? நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்குள்ளார ஒரு வசனம் பேசுது. அழுதுட்டா. நானும் அழுதேன். அப்படி நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். யாத்திராகமம் 14 அவள் கிரவுண்டில் நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். எப்படி ஒரு விசேஷம், எப்படி ஒரு வார்த்தை. நமக்குள்ளார வேலை செய்ய வேண்டாமா? அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற இந்த சங்கீதத்தையும் அப்படி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆத்ம பசியை தீர்க்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டும்தான். ஆத்ம பசியை தீர்க்கிறது தாகமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான். அந்த மகள் தாகத்தோடு இருந்தா. யாருக்கு உடனே நன்றி சொன்னா? ஜீசஸ்க்கு. உலகம் ஃபுல்லாக பார்த்துச்சு. இப்படி நற்செய்தியை அறிவிக்க முடியுமா ஒரே நாளில்? ஒரே நாளில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்திருக்கார் பாருங்க. அப்படி ஆத்ம பசி நமக்கு இருந்தால் தான் இந்த சர்ச்சில் நான் நல்லா கீபோர்டு வாசி, நான் நல்லா பேட் வாசி, நான் நல்லா பேசணும், நான் இங்கே எதுலேயும் நான் லீட் பண்ணணும், நான் ஆராதனையை லீட் பண்ணணும் தான் உலகத்தில் உங்களை பயன்படுத்துவார் ஆண்டவர். சர்ச்சில் நீங்கள் எதையும் லீட் பண்ணல அப்படின்னா உலகத்தில் பயன்படுத்தவே மாட்டார். நீ என்ன பண்ணாலும் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. எந்த துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறை, நீ செய்கிற எந்த வேலை துறையாக இருக்கட்டும், எந்த துறையிலையும் நீங்கள் ஆலயத்தை லீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களை உலகத்தில் ஆண்டவர் லீட் பண்ணுவார். இல்லை அப்படின்னாக்க எதுலேயும் நம்ம மேலே வரமாட்டோம். ஆத்ம பசி நமக்கு இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். அது எதனால் தீர்க்கப்படும்னு இன்றைக்கி தாவீது ராஜா நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆண்டவருடைய வார்த்தைகளால் தான் அது தீர்க்க முடியும். இந்த சங்கீதத்தோட பின்மணி என்னென்னா, ஆலயத்திலிருந்து நீக்கப்பட்ட, துரத்தி அடிக்கப்பட்ட விசுவாசியின் ஒரு துன்பம். ஒரு ஆலயத்துக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கிற ஒரு விசுவாசியை, நீ இனிமேல் வரக்கூடாதுப்பா ஆலயத்துக்கு, நீ இனிமேல் இந்த படியே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் துரத்தி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. எங்கேயும் போய் செட் ஆகலை, எங்கே போனாலும் முடியல, ரொம்ப தூரத்துக்கு துரத்தி விட்டாச்சு, வேறு ஆலயத்துக்கும் போயாச்சு, ஒன்றும் செட் ஆகலை. ஆனால் அந்த உறுத்தல் இருக்குது பார்த்திங்களா? அப்படிப்பட்ட உறுத்தல் தான் இன்றைக்கி சங்கீதமே. ஆனால் இன்றைக்காவது நமக்கு பல ஆலயங்கள் வெளியில் இருக்குது. தாவீதோட காலத்தில் அந்த சியோன் மலையில் இருக்கிற ஒரே ஒரு ஆலயம் அவங்களுக்குன்னு இருந்தது. அந்த மனையிலிருந்தும் துரத்தப்பட்டார். வார அதுதான் அந்த சங்கீதத்தில் சொல்கிறார் பார்த்திங்களா? வார நான் ஆரவாரத்தோடு ஆலயத்துக்கு போவேனே, என்னை இந்த மாதிரி துரத்திட்டானே. யார் பண்ண வேலை? அப்சலோமோட கிளர்ச்சி, அவருடைய மகன். அவன் மகன் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்வதற்காக என்ன பண்ணான்? தாவீது ராஜாவை அங்கேருந்து துரத்திட்டான். இவன் முட்டிச்சந்தில் முன்னாடி உட்காந்துட்டு, ஊருக்கு முன்னாடி உட்காந்துட்டு, அவர்கிட்ட போனால் உனக்கு என்ன ஆலோசனை கிடைக்கும், என்கிட்ட வா, எங்கள் அப்பாட்ட நீ போகாத அப்படின்னு சொல்லி மக்களை பூரா இவன் வசம் திருப்பிக்கிட்டு எப்படியாவது தாவீது ராஜாவோட அந்த ராஜ சிங்காசனத்தை எடுத்துக்கணும்னு அவன் கிளர்ச்சி பண்ணதுனால தாவீது எங்கே போயிடுறார்? யோர்தானோட கிழக்கு பக்கம் ஓடி போயிடுறார். ஓடி போயிட்டு அங்கேருந்து அவர் புலம்பல் தான். அவருக்கு ராஜ்யபாரத்தை எடுத்துக்கிட்டான், நான் என்னை ராஜாவை இருந்து தூக்கிட்டான் மகன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த சங்கீதமே ஆலயத்தை விட்டு என்ன தூரமாக்கிட்டானே, ஆலயத்துக்கு போக முடியாத பண்ணிட்டானே,
ஆராதனை பண்ண முடியாத பண்ணிட்டானே ஆண்டவரே, இப்படி நான் மலைகளில் உட்காந்துட்டு ராத்திரி நேரத்தில் உம்மை பற்றி நான் பாடிட்டு இருக்கிறேனே, இந்த கடலில் இருக்கிற அலை சத்தமெல்லாம் என்னை கேட்குதே, இதெல்லாம் நீ பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுதே, இப்படி என் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்களே, நான் தனிமையாக மலையில் உட்காந்துட்ருக்கிறேனே ஆண்டவரே, எப்போ தான் நான் போவேன்? அந்த வசனம் நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள். பேசணும், உங்களோட பேசணும் அந்த வசனம். நான் எப்போ தான் போவேன்? முன்னே நான் பண்டிகை 4வது வசனம், ஆசாரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவ ஆலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எப்போ தான் நான் போவேன்? எப்போ தான் நான் ஆலயத்துக்கு போவேன்? எப்போ தான் துதிப்பேன்? ஆலயத்தை விட்டு விலக்கப்பட்ட எப்படி ஒரு சோதனை, எப்படி ஒரு ஏக்கன்றதை பார்த்திங்களா தாவீது ராஜாவுக்கு? இந்த ஏக்கம் நமக்குள்ளார வரணும். ஒரு ஆலயத்துக்கு வர முடியல, போக முடியல அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. நம்ம இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்க, ஒரு தனிமை எப்படி மனவேதனையை அதிகப்படுத்தும், ஒரு ஆலயத்துக்கு நம்ம போக முடியலன்னா எப்படி மனவேதனையை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத தாவீது ராஜா காட்டுறாரு. ஒரு ஆன்மீக தாகம் எப்படி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சுயமாக அவரே பேசிக்கொண்டு ஒரு நம்பிக்கையை அந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மாதிரி ஒரு சுயமாக இவரே பேசி இவருக்குள்ளாரையே ஒரு நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டாரு. எப்படி அப்படின்னாக்க, என்னை நான் மீட்டுக்கொள்வேன், மீண்டும் நான் அந்த ஆலயத்துக்கு செல்வேன், ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டாரு. துதிப்பது அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஆன்மாவுக்கு ஒரு அருமருந்தாக தாவீது ராஜா இங்கே சொல்லிக் கொடுக்குறார். மஸ்கில் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னாக்க, உண்மையான தாகம் உடல் சார்ந்தது அல்ல, ஆவிக்குரியது. ஆவிக்குரிய தாகம் எப்பவும் இருக்கணும். அதைத்தான் நம்ம அடக்க முடியாமல் எப்பவும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். உடல் பசி தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு உண்மையை தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார். வசன பிரிவுகளாக நம்ம படித்தா 1-2 வசனங்கள், கடவுளை எப்போது காண்பேனோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிறந்த உருவகத்தை இங்கே சொல்லியிருக்கிற அருமையாக, பாலைவனத்தில் ஒரு மான் தண்ணீருக்காக ஏங்குவது போல உயிர் வாழ அந்த மான் எப்படி ஏங்குதோ, அது மூலம் கடவுளுடைய நெருக்கம் இல்லாமல் என்னுடைய ஆத்ம பசியை தீர்க்க, ஆவிக்குரிய தாகத்தை போக்க நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு அருமையான ஒரு ஊமையை முதல்ல சொல்கிறாரு. 2வது 4-8 வரைக்கும் இருக்கிற வசனம் மனவேதனையான நம்பிக்கையில் அவர் சொல்கிற, கூட்டத்தோடு நான் ஆலயத்துக்கு செல்ல முடியல, என் ஆத்மாவே நம்பிக்கையை இழக்காதே, பகலில் துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் இரவரில் நான் உம்மை பாடி மகிழ்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவருடைய மனவேதனையை 4-8 வரை இருக்கிற வசனங்களில் குமரித்து இருக்கிறாரு. 9-11 வரை இருக்கிற வசனங்கள், என் பாறையான தேவனே, ஏன் எதற்காக நீர் என்னை மறந்தாய்? ஏன் எங்கே உன் தேவன் என்று மற்றவர்களெல்லாம் என்னை ஏளனம் செய்யும் அளவிற்கு நீர் ஏன் என்னை மறந்தாய்? அவர்களெல்லாம் இப்படி பேசுகிற அளவுக்கு ஏன் என்னை மறந்தீங்க? என் ஆத்மாவே ஏன் நீ துக்கப்படுகிறாய்? இன்றும் பலமாக அவரை நம்பி நீ துதிக்க முற்படு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறத பார்க்குறோம். இயேசுவின் போதனை இதில் என்ன இருக்குது? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் பார்த்திங்கன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முதல்ல பசிதாகம் நமக்கு நீதியின் மேலே இருக்கணும். ஆத்ம பசியை எப்பவும் நீக்கிறதுக்கு, ஆத்ம பசிக்கு உணவாக நம்முடைய அருமருந்தையாகிய இயேசுடைய போதனைகளை நாம் சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட்டா தான் நம்ம திருப்தி அடைவோம் அப்படிங்கிறத இங்கே தாவீது ராஜா சொல்கிறார். எனவே உடல் பசியை விட ஆத்ம பசி அதிகமாக இருக்க வேண்டும் நமக்கு. ஆமேன்.